ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆர் குறித்தான முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் திமுக கூட்டணி கட்சிகள் நடைபெற்றிருக்கு. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கீங்க? இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசு கொண்டுட்டு வரக்கூடிய குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் எல்லாருமே பார்க்கறாங்க. இது வெறுமனே வாக்குரிமைகளை இழக்கிறதுக்கான ஒரு நோக்கம் மட்டும் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக இந்திய குடியுரிமையை இழக்கிறதுக்கு அதை நோக்கி போற ஒரு திட்டமாகத்தான், ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இதை எல்லாருமே பார்க்கறாங்க. ஆகவே நிச்சயமாக இதை எந்த ரூபத்திலையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படி பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் எப்படி தனது வாக்குகளை இழந்திருக்காங்களோ, உரிமைகளை இழந்திருக்காங்களோ, அதே நிலை தமிழகத்திலும் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் நாடுவதோடு மட்டுமல்லாமல் மக்களிடத்திலும் இது ஒரு பரப்புரையாக மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை முதல்வர் சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே அதை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உடனடியாக மத்திய அரசு கொண்டு வந்த, ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த திட்டத்தை நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம தமிழக மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றணுங்கிறது. அதிமுக இதை ஆதரிக்கிறாங்க. இப்ப பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அவங்களும் மக்கள் மத்தியில் அதிகமான செல்வாக்கு பெற்ற கட்சியா இருக்கக்கூடிய அவங்க ஆதரிக்கிறது எப்படி பாக்குறது? இல்ல, அவர் எல்லாத்தையும் ஆதரிப்பார். அதாவது பிஜேபி போடுற முட்டை எல்லாத்தையும் அடகாக்குறதுக்கு ஒருத்தர் இங்க இருக்காரு. பிஜேபி ஒவ்வொரு முட்டையா போடுவாங்க. தமிழகத்துக்கு எதிரானவங்க, இந்தியாவுக்கு எதிரான, மத ரீதியாக, கல்வி ரீதியாக, இப்படி அதுலயும் குறிப்பா தமிழ்நாடுனாக்க மோடிக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னா ஆனா ஒரு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு. அங்க போயிட்டு பீகாரி இங்க அடிக்கிறான்னு சொல்றாங்க. எந்த பீகாரி யார் அடிச்சாங்க? என்ன ஆதாரம் இருக்கு? அன்னைக்கு அப்படித்தான் ஒரிசாவில் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாண்டியங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேல வைக்கிறோம். அப்ப தமிழர்களை திருடன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் தேர்தல் நேரங்களில் நீங்க வாக்கு வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தரும் எதிரியாக, இது எப்படி? ஒரு ஜனநாயக நாட்டில் பல மொழிகள் பல மதங்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்துல நீங்க இப்படி பிரிவானதை பேசுறது, ஒரு பிரதமரே பேசுறது எப்படி நியாயம்? அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு மக்கள் விரோத திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், சட்டங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த முட்டைகளை அடகாக்குற வேலையை ஒருத்தர் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா. அதை எடப்பாடி மீண்டும் செய்யறாரு. விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, ஆனா பங்கேற்கல. இது கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் திமுக கூட்டணி அப்படிங்கிற பார்வையில் அவர் பங்கேற்கலன்னு சொல்றது எப்படி ஏற்கிறீங்க? இல்லங்க, அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரடியாகவே ஆள் அனுப்பிச்சு அவங்களுக்கு இதுக்கான அழைப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க இதுல கலந்துக்க விருப்பப்படல அப்படிங்கிற பொழுது அதுல ஏதாவது ஒரு அரசியல் மைலேஜ் பண்ணலான்னு தான் நினைக்கிறாங்க. இதுல கலந்துக்கல, ஏன் கலந்துக்கல? உடனே ஆமா, அது ஒரு எப்படி நம்ம கரூர்ல நடந்த ஒரு விபத்து, அந்த விபத்தை நம்ம அரசாங்கத்து மேல பழி போடலையா? பழி எப்படி? அதுல ஒரு அரசியல் பண்ணதானே நம்ம பாக்குறோம். இங்க செத்து போனவன போட்டிருக்காரா இல்லையா? அவங்களோ அவங்க கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? போலீஸ் அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல. அரசாங்கம் மொத்தம் செத்து போனவன் 40 பேர் நம்ம ஆளு, நம்ம கூட இருந்தவன், நம்ம கட்சிக்காரன், இல்ல நம்ம ரசிகர். அதுக்காக வருத்தப்படணும், ஆதங்கப்படணும், அழுகணும், பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் அதுல எப்படி ஒரு அரசியல் மைலேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்கள்ட்ட இதுக்கு போய் நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு மக்கள் மீது இந்த இதோட விபரீதத்தை அவங்க புரிஞ்சிருந்தாலும் நிச்சயமா கலந்துருப்போம். தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்க? மாறலைங்கிறதா வருத்தமா இருக்கு.